வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக நம்ம வியூவர்ஸ் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயங்க, கவாசாக்கி W175 ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நீங்கள் கேட்டு நாங்கள் பண்ணாமல் இருப்போமா? வந்தாச்சு. அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எஸ்ஆர் வந்து லான்ச் ஆகிருக்கு. அது லான்ச் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ கவாசாக்கியை உடனடியாக பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கா, இது யாருக்கான பைக்கு, சிட்டியில் ஓட்ட எப்படி இருக்கும், இந்த செக்மெண்ட்டு இந்த நியோ ரெட்ரோ செக்மெண்ட்டில் எந்த பைக் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எந்த பைக் வந்து சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எந்த பைக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த கவாசாக்கி வந்து உங்களுக்கு ஏற்ற பைக்காக இருக்குமா, டெய்லி வந்து கம்யூட் பண்ணால் நல்லா இருக்குமா, ரைடபிலிட்டி எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் எப்போதும் சொல்கிறது தாங்க, ஒரு கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் தான் இன்னும் நிறைய பைக் வந்து ரிவ்யூ பண்ணணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஏன்னா கவாசாக்கி W பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பக்காவான ரெட்ரோ பைக்குன்னு வந்து சொல்லலாம். நியோ ரெட்ரோன்னு கூட சொல்ல முடியாது. ரெட்ரோ பைக்கு வாங்கினா அந்த பழசு மாதிரி வராதுப்பா, பழைய பைக் ஃபீல் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏற்ற ஒரு பைக் தான் இந்த W175. நம்ம அப்படியே ஸ்டார்டிங் லைட்லேருந்து நம்ம வந்து போவோங்க. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் பார்க்குறீங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஹெட்லைட் வந்து வருது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு கேப் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரவுண்டு ஹெட்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து வருது. எல்இடி மிஸ் ஆகுதுன்னு ஒரு வருத்தம் இருந்தாலுமே கூட இண்டிகேட்டர் சைஸில் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டுமே வந்து நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி இண்டிகேட்டரும் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னா ஒரு ரெட்ரோ ஃபீல் வந்து அங்கே நமக்கு வந்து கிடச்சிருது. அதை தாண்டி பார்த்தோன்னா சஸ்பென்ஷனில் அந்த பெல்லோஸ் வந்து வருது. அதுவுமே வந்து பைக்கில் ஒரு ரெட்ரோ ஃபீலை வந்து இன்னுமே அதிகப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலாக அந்த ஃப்ரண்ட் எண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரெட்ரோ ஃபீலில் வந்து இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக மாடர்ன் டச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க. அலாய் வீலோட டிசைன் வந்து ரொம்ப ஆஹா அப்படின்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அலாய் வீலோட டிசைன் வந்து வருது. இதை தாண்டி வந்து இந்த பைக்கில் வந்து மெயினான விஷயம் வந்து ஃபியூவல் டேங்க் தான். ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய டேங்க்கு தான். ஸோ டேங்க்கு, அந்த டேங்க்கில் வர கிராஃபிக்ஸு ப்ளஸ் வந்து இந்த பேடிங், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக அந்த ரெட்ரோ ஃபீலாக நமக்கு வந்து பார்த்தோன்னே வந்து கொடுத்துருது. பசங்களுக்கு வந்து அந்த பழைய ரெட்ரோ பைக் விரும்பிகளுக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி தான் ஓவரால் டிசைன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா W இந்த பைக்கோட நேம், அதை வந்து ரெண்டு சைடுமே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் தான் W அப்படிங்கிற மாதிரி கிராஃபிக்ஸோட அந்த நேம் வந்து நமக்கு வந்து மென்ஷன் ஆகுது. சில இடங்களில் பார்த்தோம்னா கவாசாக்கி W175 ஃபுல் மார்க் வாங்கிடும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா சீட்டு தான். சீட்டு பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, நல்லா லாங் சீட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியே இருக்க ஒருத்தர் பின்னாடி வந்து உட்கார முடியுங்க. அதேமாதிரி லேடிஸ் வந்து ஒன் சைடாக போட்டு அவங்க வந்து கால் வச்சு அவங்க வந்து லேடிஸ் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். பசங்களுமே பின்னாடி இன்னொரு பையன் வந்து நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்க பையனும் வந்து உட்கார முடியும். அந்தளவுக்கு வந்து சீட்டோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து அந்த சீட்டோட ஹைட்டுமே வந்து கம்மி, 785 mm தான். ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். என்னாலலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, இன்னும் சொல்லலாம் முட்டி எனக்கு மடங்கி இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக என் ஹைட்டில் வந்து என்னால் கிரவுண்ட் பண்ண முடியுது. பட் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுமே ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். பைக்கோட வெயிட்டுமே 135 kg தான். வெயிட்டு கம்மி, சீட்டோட ஹைட்டு லோவாக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஓட்டுறப்ப மட்டும் இல்லாமல் ஒரு பார்க் பண்ணுற இடத்துல ஒரு டைட்டாக டிராஃபிக், ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்களில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன பையன் ஒல்லியாக இருக்கான், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் ஓட்டியிருக்கான், ஒரு 100cc பைக் தான் வச்சுருக்கான், இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிறான் அப்படின்னா தாராளமாக யோசிக்காமல் நம்ம வந்து W வந்து வாங்கலாம். எல்லா விதத்துலையும் பார்க் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, டிராஃபிக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அவனுக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த கம்ஃபர்டபுள் ப்ளஸ் வந்து அந்த சீட் கம்ஃபர்ட்டு, நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவாசாக்கி கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்குவோங்க. அடுத்து வந்து கவாசாக்கியில் நமக்கு வந்து கிராப் ரயில் செட்டப்புமே பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் பைப்பில் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கு. சேம் டைம் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ அந்த சீட்டுக்கும் கிராப் ரயிலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி உட்கார ஒருத்தர் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து பிடிச்சிக்க முடியும். இன்னொரு புறம் வந்து ஒரு காம்படிட்டிவ் பைக், இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து காம்படிட்டிவ் பைக்லாம் போனோன்னா பின்னாடி வந்து பேக் ரெஸ்ட், கிராப் ரயில் எதுவுமே வராது. அப்படியே கொடுத்தாலும் சைடில் தான் வந்து கொடுக்குறாங்க. அது பிடிச்சிக்க அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு லேடிஸ்லாம் உட்காந்தாங்கன்னா ஒரு பயந்துக்கிட்டே உட்காரணும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் W175 அது வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உட்காந்துக்க முடியும். அது கை பிடிச்சிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து சாரீ கார்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு கொடுக்காம நல்லா ப்ராப்பராக பெரிய சாரீ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கு தாராளமாக இந்த பைக் வந்து ஒரு சிட்டியில் ரைட் பண்ணால் டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும்.
ரியரில் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு மோனோஷாக் வரல, ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம டெயில் செக்ஷன் போனோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு ரெட்ரோ ஃபீலில் தான் நமக்கு வந்து லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பழைய காலத்து பைக்கில் வர மாதிரி ஒரு டெயில் லைட் வந்து பெரிய டெயில் லைட்டு ஹாலஜனில் வந்து கொடுக்குறாங்க. லைட்டிங் சிஸ்டம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலஜனில் வந்து வருது. ரியர்லையுமே ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து நல்லா போல்டாக பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து ஓவரால் அந்த கோர் டிசைன் அப்படிங்கிறது ரெட்ரோ ஃபீலை முழுக்க வந்து பசங்களுக்கு கொடுக்கும். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செமி டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் வந்து நமக்கு வந்து ஓல்டு டிசைனாக இருந்தாலுமே கூட சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வந்து காமிச்சிருக்காங்க. கன்சோலில் நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டருக்கான கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் வந்து வருது. கீழே வந்து சின்ன ஒரு டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அந்த டிஸ்பிளேல கிளாக் வருது, ஃபியூவல் கேஜ் வருது, ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேல வந்து வருது. இன்னொரு புறம் வந்து இந்த விஷயங்கள் தான். ஸோ சைடில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன்ஸு சைடில் வந்து வருது. சேம் டைம் வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர் சைடில் வருது. அதேமாதிரி வார்னிங்கான லைட்ஸ், இப்போ ஒரு இண்டிகேட்டர் வந்து போடுறோம், இல்லை ஹை பீமில் வந்து இருக்குது, இல்லை சர்வீஸ் வார்னிங்காக இருக்குது, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து சைடில் கொடுக்காங்க. ஸோ இது வந்து செமி டிஜிட்டல் கன்சோலோடு சேர்ந்து அந்த சைடில் வந்து அந்த வார்னிங் சிம்பிள்ஸ்லாம் வருது. பார்க்குறது கொஞ்சம் ஒரு புது ஃபீலாக கொஞ்சம் யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஸ்விட்சஸ் அப்படின்னு போனோன்னா ஸ்விட்சஸ்லாம் வந்து நார்மல் தான். நமக்கு வந்து ரைட் ஹேண்டில் பாரில் நமக்கு கில் ஸ்விட்ச் வந்து வருது, செல்ஃப் ஸ்டார்ட் வந்து வருது. அப்படியே லெஃப்ட் போனோன்னா ஹை பீம், லோ பீமு, இண்டிகேட்டர், ஹாரன் வருது. ஸோ ஸ்விட்சஸ் வந்து மாடரேட்டாக எல்லா பைக்ஸ்லேயும் வர மாதிரி தான் ஸ்விட்சஸ் செட்டப் வருது. அடுத்து கவாசகி W175 பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துருவோம். இன்ஜின் ஒரு ஹார்ட் ஆஃப் த பைக்கு. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 177 சிசி ஏர் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் மேக்ஸிமம் நமக்கு வந்து 13 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 13.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு 177 சிசிக்கு ஒரு 13 PS அப்படிங்கிறது ஒரு மாடரேட்டான அளவில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்ஜினோட கேரக்டர் வந்து எப்படி இருக்குது, ரைட் பண்ண எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி அடுத்தடுத்து வந்து பார்ப்போம். இதை தாண்டி 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டயர்ஸ் அப்படின்னு போனோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 17 இன்ச்சு தான். செக்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 80-100 அந்த செக்ஷனில் வந்து கொடுக்குறாங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் 180 அந்த செக்ஷனில் கொடுக்குறாங்க. ரியரில் வந்து பயங்கர ப்ராடாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு கிரிப் நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப நல்லா மெயின்டைன் ஆகும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் தராங்க, ரியரில் வந்து நமக்கு வந்து ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹார்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டெக் ஒரு இப்போ இருக்க மாடர்ன் ஃபீச்சர்ஸாக இல்லாமல் ஒரு ஹார்ட்வேர்ஸ் வந்து நார்மலாக தான் ஒரு மாடரேட்டாக என்ன வருமோ அதுதான் வந்து கன்வென்ஷனல் பைக்கில் வரது தான் இந்த கவாசகி W175 வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்டு பொறுத்த வரைக்கும் 785 mm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் 135 kg கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து டிஸ்க் கொடுக்குறாங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் வருது. ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் வந்து 270 mm வந்து கொடுக்குறாங்க. இந்த W175 பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மல்டிபிள் வேரியண்ட்லாம் வந்து இல்லை. இப்போ காம்படேட்டிவ் பைக்லாம் போனோன்னா பேஸ் மாடலு, டாப் எண்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து சிங்கிள் வேரியன்ட் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக் மட்டும் தான் வரும், ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் வந்து வருது. அதேமாதிரி ஏபிஎஸ் சேஃப்டிக்காக சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இந்த W175 கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 150 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு சிட்டி ஓரியன்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மாடரேட்டாக இருக்குது. அடுத்து முக்கியமான ஒரு பாட்டுங்க, ஓட்டி பார்க்க எப்படி இருக்குது W175, சிட்டியில் எப்படி இருக்குது, ஹைவேஸில் எப்படி இருக்குது, ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். முதல் விஷயம், அந்த ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ரைடு கம்ஃபர்ட்டுக்கு நம்ம வந்து போயிடுவோங்க. ஸோ சீட்டோட கம்ஃபர்ட்டு ப்ளஸ் வந்து ரைடிங் ஸ்டாண்ட்ஸு. ஸோ ஸ்டாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நியூட்ரலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபார்வர்டும் போல் ஒரு ஸ்போர்ட்டியாகவும் போல் நியூட்ரலாக வந்துருக்கு. இந்த பைக்கோட சீட்டோட ஹைட் வந்து 785 mm தான். ஸோ அந்த ஃபுட் பெக்ஸாக இருக்கட்டும், சீட்டோட ஹைட்டாக இருக்கட்டும், இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. கூடவே வெயிட்டும் நமக்கு வந்து கம்மி. ஸோ அதனால் வந்து ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப நல்லா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. அந்த ரைடபிலிட்டி அப்படிங்கிறது செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு யூ டர்ன் பண்ணுறோம், இல்லை டிராஃபிக்கில் வந்து ஓட்டுறோம், இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருக்கு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு டெய்லி வேலைக்கே போகிறீங்க, இந்த ஒரு செக்மெண்ட்டில் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. எனக்கு முழுக்க எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் நல்லா ஜாலியாக உட்காந்து ஃப்ரெண்டோட வேலைக்கு போவேன், டெய்லி போயிட்டு வரணும், ஒரு பேக் பெயின் இல்லாமல், பாடி பெயின் இல்லாமல், ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஈஸியாக ஓட்டுற மாதிரி எனக்கு வந்து பைக் வேணும். ரைடபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக W175 அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து டார்க் பொறுத்த வரைக்கும் லோ எண்டை விட மிட் எண்டில் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து செம்மையாக இருக்குது. ஹை எண்டுமே வந்து டார்க் வந்து நல்லா இருக்குது. பட் ஹை எண்டில் வந்து ஒரு சைடு டார்க் நமக்கு வந்து நல்லா இருந்தாலுமே கூட பைக்கோட வெயிட் வந்து ஹெவி இல்லை. அது வந்து லைட் வெயிட்டில் இருக்குது. சிட்டியில் நமக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 90+ நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜினில் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சேம் டைம் வந்து வாப்ளிங் வந்து இருக்குது. ஒரு ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 90+ நமக்கு வந்து மிஸ் ஆகுது. அப்போ வந்து இந்த பைக்கோட ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னா ஒரு 75 to 85 அந்த ரேஞ்சை நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு
மேலே போகிறப்ப நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகும். பட் அதே விஷயம் சேம் டைம் நம்ம வந்து சிட்டியில் ஓட்டுறோம் அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். அதுவும் வந்து ஒரு 3rd 4th கியர்லாம் போகிறப்ப நீட்டாக நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. அதேவே 5th கியரில் 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்குது. நம்ம வந்து 5th கியரில் ஒரு 45 to 50 அந்த ஸ்பீட்லேயே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது. அப்போ வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த மாடர்ன் நியோ ரெட்ரோ இந்த ஒரு செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூவல் எக்கானமி பெட்டராக கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக W175 நமக்கு வந்து இருக்கும். மைலேஜ் வந்து ஒரு எக்கானமிலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 40+ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சிட்டி ரைடு அப்படிங்கிறது கம்ஃபர்டபுள் வைஸும் சரி, அதேமாதிரி டார்க்குமே சரி, அந்த மிட் ரேஞ்சில் சூப்பராக இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே முழுக்க என்ஜாய் பண்ணி நம்மளால் வந்து ஓட்ட முடியும். ஹைவேஸில் அடிக்கடி டூர் போகாமல் 90% வந்து சிட்டியில் மட்டும்தான் ஓட்டுவீங்க. டெய்லி கம்யூட் பண்ணுவீங்க. கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா தாராளமாக W175 வந்து வாங்கலாம். அதை தாண்டி வந்து பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி மட்டும்தான் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. சிட்டி லிமிட்டுக்குள்ளே பிரேக்கிங் வந்து ஓகே. பட் ஹைவேஸ்னு போகிறப்ப ஒரு 70+ போகிறப்ப அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. நம்ம அடித்தோன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுது. பட் சிட்டிக்குள்ளே ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்காகவே இருக்குது. இதை தாண்டி சஸ்பென்ஷன் அப்படின்னு போனோன்னா சாஃப்ட்வேர் சைடில் தான் வந்து கொடுக்குறாங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டும் பொழுது சஸ்பென்ஷன் வந்து ஓகே. ஒரு பள்ளத்தில் வந்து விடுறோம், இல்லை சிட்டியில் ஓட்டுறோம், ஒரு திரும்புகிறோம், யூட்டர்ன் பண்ணுறோம், அந்த மாதிரி இடங்களில் வந்து சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஹேண்ட்லிங் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு ஜெர்க் இல்லாமல் ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியுது. பட் அதுவே ஹைவேஸ் ஒரு ஹையர் ஸ்பீடு அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகுது. அந்த இடத்துல தான் மேபி இவங்க ஒரு USG கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வருது. அடுத்து பார்த்தோம்னா இந்த W175 அப்படிங்கிறது யாருக்கான ஒரு பைக்கு, யாருக்கு இந்த பைக் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் விஷயம், இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த W175 அப்படிங்கிறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அதை தாண்டி ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை தாண்டி கம்ஃபர்டபுள் தான் வந்து முக்கியம். நீங்கள் வந்து ஒரு டெய்லி வேலைக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படிங்கிறப்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரணும். பின்னாடி வந்து மெயினாக வந்து லேடிஸை உட்கார வச்சு அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். லேடிஸை உட்கார வச்சு நீங்கள் வந்து அதிகமாக போவீங்க. சிட்டிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு 90% கிட்ட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். அப்போ மெயின் விஷயம் வந்து காம்படிட்டிவ் பைக்கை விட நல்ல கம்ஃபர்டபுள் இந்த W175 நமக்கு வந்து கிடைக்குது. மூணாவது விஷயம் வந்து மைலேஜ். ஒரு எக்கானமிலே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 40+ நீங்கள் வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து ப்ரைஸு கம்மி, நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியுது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வேணும், அதேமாதிரி ஹார்ட்வேர்ஸ் வந்து பெட்டராக வேணும், USG வேணும், டிஸ்க் பிரேக் வேணும், அதேமாதிரி டெக் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காம்படிட்டிவ் பைக்கை வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து W175 பற்றி எல்லா விஷயங்களுமே உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ரைஸ் மட்டும் நான் இன்னும் வந்து சொல்லலை. இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1.25 லட்ச ரூபா. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வருது. ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து கிரே. நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து டெஸ்ட் ட்ரைவ்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது மதுரையில் இருக்க கவாசாக்கி ஷோரூம் இம்பீரியல் மோட்டார்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. இவங்ககிட்ட 2 கலர் ஆப்ஷனும் வந்து இருக்குது. கவாசாக்கியில் இருக்க எல்லா பைக்குமே வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் வெஹிக்கிள் பற்றி எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.